2026 பிஜேபி ரூல் இன் தமிழ்நாடு அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? அப்ப பாஜக அதிமுக கூட்டணியில் அப்படிங்கிறது அர்த்தமாகுது இல்ல? அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பாஜகவும் ஆளும், அதுதான் அர்த்தம். நீங்க அதை வந்து டைரக்டா புரிஞ்சுக்கணும்னா அப்படிதான். நீங்க வந்து இந்த கமலஹாசன் கூட சேர்ந்ததுனால என்ன ஆகுதுன்னா, திமுக காரங்களுக்கு அவர் மாதிரியே குலப்புற வியாதி வந்துருச்சு. அதனால எல்லாத்துக்கும் ஒரு நோட்ஸ் போடுறோம், எல்லாத்துக்கும் ஒரு நோட்ஸ். அதில் இப்போ இவர் என்டிஏ கூட்டணி, பிஜேபி ரூலிங், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதை டைரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கணும். அது வந்து பாசிபிளா? இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் இதை சொல்கிறேன். ஒரு 180 சீட் அதிமுக, பிஜேபி, இன்னும் இருக்க கூட்டணி கட்சிகள், இன்னும் வரப்போகிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 180 சீட் எக்ஸாக்டாக வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 180ல் பிரதானமாக யாரோடது இருக்கும்? இன்றைக்கும் இங்கே பெரிய வாக்கு வங்கி யாருக்கு இருக்குது? பாஜகவுக்கு இருக்குதா, அதிமுகவுக்கு இருக்கா? தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதிமுக, திமுக. அப்போது தமிழ்நாட்டை நீங்கள் வந்து நார்த் இந்தியா மாதிரி நடந்துரும். உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்களா மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே ஜார்க்கண்டில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து இவர்கள் உதாரணம் காட்டுகின்ற எந்த ஸ்டேட்லேயும் ஒரு மாநிலத்தில் அதிமுகவை போலவோ இல்லை திமுகவை போலையோ வலுவான கட்சிகள் இல்லை. அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கணும், சரிங்களா? இப்போ வந்து அதிமுக தோன்றிய 50 ஆண்டுகளில் 31 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாடு இந்தியாவில் யாருக்குமே இல்லாத ஒரு வரலாறு அதிமுகவுக்கு இருக்குது.